ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம புதுசாக நியூ லேர்னிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபன் இங்கிலீஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இங்கிலீஷ் வேர்டை நம்ம கேட்கும்போது கொஞ்சம் லாஃபிங்காக இருக்கும். பட் டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீசனபுளாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இது முழுக்க முழுக்க அனிமல்ஸை வச்சு தான். அனிமல்ஸ் கூட்டம் இருக்குல்ல, மிருகங்கள் கூட்டம், ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ஆங்கில வார்த்தை இருக்குது. ஸோ அந்த ஆங்கில வார்த்தையை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னும் இங்கிலீஷில் சொல்லணும்னா கலெக்டிவ் நவுன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எ மர்டர் ஆஃப் க்ரோஸ் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். எ மர்டர் ஆஃப் க்ரோஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, காக்கா கொலை பண்ணிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. எ மர்டர் ஆஃப் க்ரோஸ்க்கு இங்கிலீஷில் பாருங்கள், எ குரூப் ஆஃப் க்ரௌஸ் இஸ் கால்ட் எ மர்டர் அப்படிங்கிறாங்க. அதே தமிழில் பாருங்கள், உதாரணத்துக்கு காகங்கள் கூட்டமாக இருந்தால் அதை மர்டர் ஆஃப் க்ரோஸ் என்று சொல்வார்கள். அதாவது கலெக்டிவ் நவுன் உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன். ஸோ குரூப்பை பற்றி சொல்லும் போது என்னென்னா ஒவ்வொரு ஆங்கில வார்த்தை ஒவ்வொரு அனிமல்ஸும் இருக்குது அப்படின்னு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல காக்காவை பற்றி பேசியிருக்கோம். காக்கா கூட்டமாக இருக்கும்போது எப்படி கூப்பிடுவாங்கன்னா மர்டர் ஆஃப் க்ரௌஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். காக்கா கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் மர்டர் ஆஃப் க்ரௌஸ் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தலாம், தப்பே இல்லை. இதெல்லாம் ஓல்டு இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா? இப்போ பயன்பாட்டில் இல்லை, ஆனால் ஒரு காலத்தில் இங்கிலீஷ் பீப்புள் பயன்படுத்திட்டாங்க. ஸோ அடுத்த அனிமல்ஸை பற்றி பார்க்கலாம், அதோட கூட்டத்தை பற்றி எப்படி ஆங்கில வார்த்தையில் அழைச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். அவல்ஸ், எ பார்லிமெண்ட் ஆஃப் அவல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எ பார்லிமெண்ட் ஆஃப் அவல்ஸ், ஆந்தை தான் சொல்கிறாங்க. ஆந்தை கூட்டத்தை பற்றி தான் இந்த இடத்துல பேசியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷில் பாருங்கள், எ குரூப் ஆஃப் அவல்ஸ் இஸ் கால்ட் எ பார்லிமெண்ட். எ குரூப் ஆஃப் அவல்ஸ் இஸ் கால்ட் எ பார்லிமெண்ட். அதே தமிழில் பாருங்கள், ஆந்தைகள் கூட்டமாக இருந்தால் அதை பார்லிமெண்ட் ஆஃப் அவல்ஸ் என்று சொல்லலாம். ஸோ ஆந்தை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் கலெக்டிவ் அந்த ஆந்தை குரூப்பை பற்றி சொல்லும் போது மட்டும் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் ஆஃப் அவல்ஸ் அப்படின்ற ஆங்கில வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஓல்டு இங்கிலீஷ் அப்படிங்கிற விஷயத்த மைண்டில் நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ எ பார்லிமெண்ட் ஆஃப் அவல்ஸ்னால் ஆந்தை கூட்டம் அப்படிங்கிற விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பார்க்கும்போது என்னென்னா டால்ஃபின் அப்படிங்கிற அந்த மீன் வகையை சேர்ந்த ஒரு மிருகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது கூட்டமாக இருந்தால் அந்த கூட்டத்தை எப்படி நம்ம ஆங்கிலத்தில் அழைக்கணும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ சொல்கிறாங்க பாருங்கள், எ பாட் ஆஃப் டால்ஃபின்ஸ் அப்படிங்கிறாங்க. எ பாட் ஆஃப் டால்ஃபின்ஸ் அப்படிங்கிறாங்க. இங்கிலீஷில் பாருங்கள், டால்ஃபின்ஸ் டுகெதர் ஆர் கால்ட் எ பாட் அப்படிங்கிறாங்க, ஓகேங்களா? அதே தமிழில் பாருங்கள், டால்ஃபின்கள் கூட்டமாக இருந்தால் அதை எப்படி அழைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட் ஆஃப் டால்ஃபின்ஸ் அழைக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு அனிமல் கூட்டத்துக்கும் என்ன பண்ணலாம், வெவ்வேறு விதமான ஆங்கில வார்த்தை இருக்குது அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இந்த இடத்துல. ஸோ இந்த டால்ஃபின்ஸ் அப்படிங்கிற இந்த மீன் வகை கூட்டத்தை நம்ம பார்க்கும்போது எப்படி கூப்பிடலாம்னு பார்த்தீங்கன்னா எ பாட் ஆஃப் டால்ஃபின்ஸ் அப்படிங்கிற இந்த ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தி நம்ம கூப்பிடலாம். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா அனிமல்ஸும் குரூப்புன்னு அப்படி நம்ம சொல்லுவோம் கூட்டமாக இருந்தால். அப்படி கிடையாது, ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒவ்வொரு விதமான அந்த கூட்டத்தை அழைக்கும் போது எப்படின்னா பேர் வச்சு அழைச்சிருக்காங்க அந்த பழைய இங்கிலீஷ் பயன்படுத்தினவங்க, ஓகே, ஓல்டு இங்கிலீஷ் பயன்படுத்தினவங்க. ஆனால் இன்றைக்கி கிடையாது, அது இன்னைக்கு வழக்கத்தில் இல்லை அந்த மாதிரி வார்த்தை. பட் என்ன பண்ணலாம், இதை பயன்படுத்தலாம், எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் இந்த மாதிரி ஆங்கில வார்த்தையை நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்தது காண்டாமிருகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? காண்டாமிருகம் அப்படின்னு சொன்னாலே அது ஆங்கிலத்தில் ரைனோஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரைனோஸ் கூட்டத்தை பற்றி பார்க்கும்போது அதுக்கு ஆங்கில வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஷ் அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? காண்டாமிருகம் கூட்டம் அப்படின்னு சொல்லும்போது எ கிராஷ் ஆஃப் ரைனோஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஸோ இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணுறேன், தமிழ் சென்டென்ஸ் மேக் பண்ணிக்கிறேன் பாருங்கள். எ குரூப் ஆஃப் ரைனோஸ் இஸ் எ கிராஷ் அப்படிங்கிறாங்க பாருங்கள். எ குரூப் ஆஃப் ரைனோஸ் இஸ் எ கிராஷ். அதே தமிழில் பாருங்கள், காண்டாமிருகங்கள் கூட்டமாக இருந்தால் அதை கிராஷ் ஆஃப் ரைனோஸ் என்று சொல்லலாம் அப்படிங்கிறாங்க பாருங்கள். காண்டாமிருக கூட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆஃப் ரைனோஸ் அப்படின்னு அழைக்கலாம். எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம், எந்த ஒரு ஹெசிடேஷனும் வேண்டாம், ஓகேங்களா? ஏன்னா எல்லாமே ஓல்டு இங்கிலீஷ் அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? மொத்தத்தில் நம்ம என்ன பார்த்தோம், காக்கா கூட்டத்தை என்ன பண்ணலாம், மர்டர் ஆஃப் க்ரோஸ். அடுத்தது ஆந்த கூட்டத்தை பார்லிமெண்ட் ஆஃப் அவல்ஸ் அப்படிங்கலாம். டால்ஃபின்ஸை பாட் ஆஃப் டால்ஃபின்ஸ் அந்த கூட்டத்தை. அடுத்தது ரைனோஸ் காண்டாமிருகத்தை என்ன பண்ணலாம், கிராஷ் ஆஃப் ரைனோஸ் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு கூட்டத்தையும் நம்ம ஒவ்வொரு ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தி சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜெராஃபிக் அப்படிங்கிறாங்க. ஜெராஃபிக் அப்படிங்கிறது என்ன தமிழ் அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டகச்சிவிங்கி, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த கூட்டத்தை குறிக்கும் போது ஆங்கில வார்த்தையை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவர் அப்படிங்கிற விஷயத்தை பயன்படுத்தலாம். இங்கிலீஷில் பாருங்கள், ஜெராஃபிஸ் ஸ்டாண்டிங் டால் ஆர் கால்ட் எ டவர் அப்படிங்கிறாங்க பாருங்கள். மறுபடியும் படிக்கிறேன், ஜெராஃபிக் ஸ்டாண்டிங் டால் ஆர் கால்ட் எ டவர் அப்படிங்கிறாங்க பாருங்கள். தமிழில் ஒட்டகச்சிவிங்கிகள் கூட்டமாக இருந்தால்
அதை எவ்வாறு அழைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவர் ஆஃப் ஜெராஃபிக் என்று சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒட்டகச்சிவிங்கியை பொறுத்த வரைக்கும் அந்த அதுங்க கூட்டமாக இருக்கிறத பார்க்கும்போது அது ஆங்கிலத்தில் எப்படி அழைக்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தை டவர் ஆஃப் ஜெராஃபிக் என்று நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லை இந்த ஆங்கில வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு. ஸோ இது நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் வெயிட் ஃபார் வைல் ஸ்க்ரீனில் வர வரைக்கும் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவர் ஆஃப் ஜெராஃபிக். ஓகேங்களா? இந்த கூட்டத்தை குறிக்கும் போது டவர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அடுத்ததாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எ கொலெக்ஷன் ஆஃப் சீட்டாஸ். எ கொலெக்ஷன் ஆஃப் சீட்டாஸ். சீட்டாஸ் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அதோட கூட்டத்தை குறிக்கும் போது அதை கலெக்டிவாக நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லலாம் கொலெக்ஷன் அப்படின்னு கூப்பிட முடியும். ஓகேங்களா? இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எ குரூப் ஆஃப் சீட்டாஸ் இஸ் எ கொலெக்ஷன் அப்படிங்காங்க. இந்த சீட்டாக்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த சீட்டாக்கள் கூட்டமாக இருந்தால் அதை கொலெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சீட்டா குரூப் அந்த சீட்டாஸ் அப்படிங்கிற அந்த அனிமல்ஸோட குரூப்பை குறிக்கும் போது கொலெக்ஷன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பயன்படுத்த முடியும். அந்த குரூப்பை பயன்படுத்தும் போது கொலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை.